இந்த ஒரு கதை 2008 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி திருச்சி திருவெரும்பூர்ல அசோக்குமார் அப்படிங்கிறவருக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான கதை தான் இது. இந்த ஒரு ஸ்டோரியை தான் இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். திருச்சி திருவெரும்பூர்ல அசோக்குமார் அப்படிங்கிறவரு தன்னோட அழகான குடும்பத்து கூட வறுமை கம்மியா வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. இவரு திருச்சியில ஸ்டார் அப்படிங்கிற தியேட்டர்ல கேன்டீன்ல வேலை பாக்குறவரு. அதனால எப்போதுமே நைட் ஷோ முடிஞ்சுதான் அவருடைய வீட்டுக்கு ரொம்பவே லேட்டா அந்த ஒரு ராத்திரியில வருவாரு. அப்படி வரும்போது கேன்டீன்ல மீந்து போன ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம தான் அந்த ஒரு மிட் நைட்ல அவர் அவருடைய வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி அவருடைய குழந்தைகளாம் எழுப்பி இந்தாங்க இதுல முட்டை பப்ஸ், சம்சா, வெஜ் பப்ஸ் இப்படின்னு ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு அவங்க எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஸ்நாக்ஸை எடுத்து கொடுத்தாரு. இப்படி உங்களுடைய வாழ்க்கை சுமூகமா ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் 2008 பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி அஞ்சாதே அப்படிங்கிற தமிழ் படம் ஒண்ணு அந்த தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அந்த ஒரு படம் எப்போதும் போல ஓடிட்டு இருக்க நிலையில படத்தோட நைட் ஷோ நைட்டு 11 மணி போல ஸ்டார்ட் பண்ணாங்க. படமும் நல்லபடியா ஓடிட்டு இருந்துச்சு. இவரும் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா படம் முடிய போற கட்டத்துல வழக்கமா படம் முடிஞ்சு தியேட்டர் மூடுற 3 பேத்துல 2 பேரு அசோக் எங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீயே படம் முடிஞ்சு தியேட்டரை சாத்திட்டு வீட்டுக்கு சாவி எடுத்துட்டு போயிரு, காலையில வரும்போது எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்களுடைய பைக்ல கிளம்பிட்டாங்க. அசோக்கும் அவங்க கிட்ட சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியேட்டருக்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறமா படமும் முடிஞ்சிருது. பர்சலா எல்லாரும் வெளியே வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வெளியே வந்துட்டாங்களா அப்படிங்கிற பாக்கிறதுக்காக அசோக் தியேட்டர் உள்ளார போனாரு. அப்போ தியேட்டர் உள்ளார இருந்த எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் ரைட் சைடு கார்னர்ல உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு வெளியே வராம அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. இதை பார்த்து அசோக்குமார் என்ன பண்ணாருன்னா, இந்தமா பொண்ணாங்க யாருமாங்க, டைம் ஆயிடுச்சுமா, நான் தியேட்டர் மூடனே வெளியே வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வராம இருந்துச்சு. திரும்பவும் அசோக் கத்தி கத்தி கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனா அந்த ஒரு பொண்ணு எதையுமே கண்டுக்காம அப்படியே தான் உட்கார்ந்து இருந்தாங்க. திடீர்னு தியேட்டர்ல எரிஞ்சிட்டு இருந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு பயந்துட்டு செல்லு லைட்டை வச்சுக்கிட்டு அசோக் ஜெனரேட்டர் ஆன் பண்றதுக்காக வேக வேகமா ஜெனரேட்டர் ரூமுக்கு போயிட்டு அந்த ஒரு ஜெனரேட்டரை ஆன் பண்ணிடுறாரு. அங்குள்ள லைட்டும் ஏறி ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் அசோக் தியேட்டர் உள்ளாரே போறாரு. அங்க போய் பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணு அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருந்துச்சு. இதை பார்த்து அசோக்கு ஒரு விதமான பயமும் உண்டாயிடுச்சு. என்ன நம்ம இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கோம், ஆனா அந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு சவுண்டுமே போடாம அப்படியே உட்காந்துருக்கு. சரி கிட்ட போயிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அசோக் மெல்ல மெல்லமா அந்த ஒரு பொண்ணு கிட்ட போறாரு. போய்கிட்டு ஏமா டைம் ஆயிடுச்சுமா, ஏமா இப்படியே உட்காந்துருக்க, என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே போறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஒரு பொண்ணு கிட்ட இருந்து பதிலே வரவே கிடையாது. அதுக்கப்புறமா ரொம்பவே அந்த ஒரு பொண்ணு கிட்ட நெருங்கிட்டாரு. திடீர்னு பார்த்தா அந்த ஒரு பொண்ணு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடந்துகிட்டே கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் பக்கமா போயிட்டே இருந்துச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அசோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஏமா தேட்டர் விட்டு வெளியே போக சொன்னா அங்க இங்க நம்ம பாத்ரூமுக்கு போற, ஏமா வெளியே ஆமா நான் பூட்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாரு. ஆனா அந்த ஒரு பொண்ணு வேக வேகமா நடந்து அந்த ஒரு ரெஸ்ட் ரூம் பக்கம் போயிருது. இதை பார்த்து அசோக்குமார் ரொம்பவே பயந்துகிட்டே நிக்கிறாரு. அதுக்கப்புறமா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அந்த ஒரு பொண்ணு வெளியவே வர கிடையாது. நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணானா, இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்பவே டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெஸ்ட் ரூம்ல போய் பாக்குறாரு. ஆனா அந்த ஒரு ரெஸ்ட் ரூம்ல எந்த ஒரு பொண்ணையுமே காணும். என்னடா நம்ம கண்ணு முன்னாடி தான் அந்த ஒரு பொண்ணு போனுச்சு, ஆனா அந்த ஒரு பொண்ணு உள்ளவே காணும், வேற எங்கடா போயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு அந்த ஒரு இடத்த விட்டு கிளம்பணும்னு ட்ரை பண்றாரு. அப்போதான் டக்குன்னு ஒரு உருவம் அவர் பின்னாடி பக்கம் போனுச்சு. இதை பார்த்த பயந்தவர் அலறி அடிச்சுட்டு வேக வேகமா அந்த ஒரு தியேட்டரை விட்டுட்டு ஓடுன்னு ஓடுறாரு. பயத்துல வேக வேகமா ஓடி அவருடைய வீட்டுக்கே போயிடுறாரு. கதவை வேக வேகமா தட்டி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சவுண்டா அவருடைய பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க பொண்டாட்டி கதவை திறந்ததுக்கு அப்புறமா வேக வேகமா உள்ள போயிட்டு கதவை டப்புன்னு சாத்திட்டு அந்த வீட்டோட பூஜை ரூம் பக்கமா ஓடி போய் படுத்துறாரு. இதை பார்த்து அவருடைய மனைவி ரொம்பவே பயந்து என்னங்காச்சு யாரு என்னங்க பண்ணா, யாரும் உங்களை துரத்திட்டு வர அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ கேள்வி கேட்கறாங்க. ஆனா அவர் எதுக்குமே பதில் சொல்லாம அந்த ஒரு பூஜை ரூமை விட்டு வெளியே வராம இருந்தாரு. திடீர்னு வெளியே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. கதவு தோற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சவுண்ட் கேட்டுச்சு. யாரும் போய் கதவு திறக்க வேணாம், எல்லாமே இந்த ஒரு பூஜை ரூமுக்கு வாங்க சொல்லிட்டு கத்துறாரு. சவுண்ட் ரொம்பவே வெளியே அதிகமா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவரோட ஒய்ஃப் குழந்தைங்களா கூட்டிட்டு அந்த ஒரு பூஜை ரூம் பக்கமா ஓடுறாங்க. என்னங்காச்சு யாருக்கு கூப்பிடுற, நம்ம குழந்தைங்களா ரொம்பவே பயமாயிடுச்சு, எனக்கும் ரொம்பவே பயமா இருக்கு, என்னதாங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அசோக் பயத்தோட ஃபுல் கதையும் சொல்லிடுறாரு. இது கேட்டுட்டே இருந்த அசோக்கோட வைஃப் எல்லாம் காலையில வரைக்கும் இந்த ஒரு சாமி ரூம்ல இருக்கலாம், யாரும் இந்த ஒரு இடத்த விட்டு வெளியே போக வேணாம், எதா இருந்தாலும் காலைல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே அந்த ஒரு பூஜை ரூமை விட்டு வெளியே வராமலே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு சவுண்டு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய சொந்த ஊரான ஜெயங்கொண்டத்துக்கு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம எதா இருந்தாலும் பார்த்தோம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜெயங்கொண்டத்துக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ஊருக்கு போன அவங்க யாருமே திருச்சி பக்கம் வரவே கிடையாது. அவங்களுடைய சொந்த ஊர்லயே ஒரு வேலையை பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் கதையை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டா நம்மளுடைய த்ரில் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.